ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு எங்கள் அன்பின் நல்வாழ்த்துக்கள். ஜெபிப்போமா என்கிற நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். வாரந்தோறும் இந்த நிகழ்ச்சியில அநேக காரியங்களுக்காக ஜெபித்து வருகிறோம். இந்த நிகழ்ச்சி உங்களில் அநேகருக்கு பயனுள்ளதா இருக்குன்னு எங்களுக்கு தெரிவித்திருக்கீங்க. அதுக்காக நாங்கள் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாள்ல கூட நம்ம விசேஷமா சிறு பிள்ளைகளுக்காக ஜெபிக்க போறோம். சிறு பிள்ளைகளை பற்றி கடைசி காலத்துல கர்த்தர் நிறைய வாக்குத்தத்தங்களை வைத்திருக்காங்க. அந்த வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றப்போ பொல்லாத சத்ரு அவங்களுக்கு எதிரான தீமைகளை கொண்டு வருவான். அந்த தீமைகளையும் பயங்கரங்களையும் அறிந்து நம்ம அதுக்காக உத்தரவாதம் பண்ணி ஜெபிக்க போறோம். இதை பற்றின இன்னும் மேலதிகமான காரியங்களை நம்ம மத்தியில இருக்கிற சகோதரர் செந்தில் அவங்க பகிர்ந்து கொள்வாங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு அன்பின் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஜெபிப்போமா என்கிற இந்த நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தருடைய மகா பெரும் கிருபையினால ஜெபிப்பதற்காகவே ஏற்படுத்தப்பட்ட நிகழ்ச்சி தான் இந்த ஜெபிப்போமா. ஒவ்வொரு வாரமும் ஆண்டோட மகா பெரும் கிருபையினால அநேக காரியங்களை பார்த்து நாம் ஜெபித்து கொண்டு வருகிறோம். குறிப்பாக பார்த்தீங்கன்னா கடந்த வாரத்தில் தேசத்தில் கர்த்தர் எழுப்பியிருக்கிற வாலிப பிள்ளைகளுக்காக நம்ம அநேக காரியங்களை நம்ம பார்த்து அதுக்காக உத்தரவாதம் பண்ணி நம்ம ஜெபித்தோம். நிச்சயமாகவே நம் ஜெபத்தை கேட்டு தேசத்தில் தேவன் ஒரு பெரிய காரியங்களை செய்ய போகிறார். அதே போல இந்த நாளிலும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக தான் இப்போ நாம் ஜெபிக்க போகிறோம். எந்த காரியத்திற்காக ஜெபிக்க போகிறோம் அப்படின்னா, நம் தேசத்தில் இருக்கிற சிறு பிள்ளைகளுக்காக நாம் அதிகமாக ஜெபிக்க போகிறோம். சிறு பிள்ளைகளுக்கு விரோதமாய் வருகிற தீமைகள் இந்த நாட்களில் பார்க்கும்போது அதிகமாக பெருகி கொண்டே இருக்கிறது நம்ம பார்க்கிறோம். கர்த்தர் சிறு பிள்ளைகள் மேலே ஒரு பெரிய வாக்குத்தத்தத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். ஒரு பெரிய தரிசனத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஒரு பெரிய ஊழியத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஒரு பெரிய அழைப்பை கர்த்தர் வைத்திருக்கிறார். அப்போது சிறு பிள்ளைகளை கொண்டு இந்த கடைசி நாட்களில் தேவன் ஒரு பெரிய காரியத்தை செய்ய விரும்புகிறார். அதனால தான் பொல்லாத சத்ரு சிறு பிள்ளைகளுக்கு விரோதமாய் தீமையான காரியங்களை தேசத்தில் செய்து கொண்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்போது தேவன் ஒரு காரியத்தை செய்யும் போது அதற்கு எதிரடையாய் சத்ருவும் ஒரு காரியத்தை செய்ய ஆரம்பிக்கிறான். அதனால தான் எந்த நாளிலும் இல்லாத அளவுக்கு சிறு பிள்ளைகளுக்கு விரோதமாய் பயங்கரங்கள், சிறு பிள்ளைகளுக்கு விரோதமாய் வருகிற தீமைகள், அவங்க நிறைய சிறு பிள்ளைகள் கடத்தப்படுவதையும் கொலை செய்யப்படுவதையும், அநேக சிறு பிள்ளைகளோட ரத்தங்கள் பூமியில் சிந்தப்படுவதையும், அநேக சிறு பிள்ளைகள் சிறு பெண் குழந்தைகள் சீரழிக்கப்படுவதையும் நம்ம பார்க்கிறோம். அப்போ தேவன் ஒரு பெரிய திட்டத்தை சிறு பிள்ளைகள் மேலே கர்த்தர் வைத்திருக்கிறார். குறிப்பாக பார்த்தீங்கன்னா யோவேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 2:28 நம்ம எல்லாருக்கும் தெரியும். கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது உங்கள் குமாரர்களும் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள் அப்படின்னு சொல்லி கர்த்தரோட வார்த்தை சொல்லுகிறது. அப்போது சிறு பிள்ளைகள் கடைசி காலத்தில் எழும்பி தீர்க்க தரிசனம் உரைப்பாங்க அப்படின்னு சொல்லி கர்த்தரோட வார்த்தை சொல்லுகிறது, தேவ வசனம் சொல்லுகிறது. அப்போது சிறு பிள்ளைகள் மேலே கடைசி காலத்தில் தேவனாகிய கர்த்தர் ஒரு பெரிய அபிஷேகத்தை, தீர்க்க தரிசன அபிஷேகத்தை ஊற்றுவதற்கு கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அந்த அபிஷேகம் சிறு பிள்ளைகள் மேலே இறங்கி வரும்போது அவங்க தேவனுக்கென்று எழும்பி தீர்க்க தரிசனம் உரைப்பாங்க அப்படின்னு சொல்லி கர்த்தரோட வசனம் சொல்லுகிறது, தேவனோட வார்த்தை சொல்லுகிறது. அது மாத்திரம் இல்லை, பழிகாரனையும் சதிகாரனையும் அடக்கி போடுகிற அந்த அபிஷேகம் பிள்ளைகளுடைய நாவில நான் துதியை உண்டாக்குவேன் அப்படின்னு சொல்லி கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறாங்க. அப்போ சிறு பிள்ளைகள் வாயில சத்ருவை துரத்துகிற அந்த அபிஷேகத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த வல்லமை நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி தேவனாகிய கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார். அது மாத்திரம் இல்லை, சிறு பிள்ளைகள் இந்த கடைசி கால எழுப்பதில்லை, கர்த்தருக்கு என்று ஊழியம் செய்வாங்க. சிறு பிள்ளைகள் இந்த கடைசி கால ஊழியத்தை எடுத்து செய்வாங்க. அவங்க செய்கிற ஊழியம் இந்த கடைசி நாட்களில் பலமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறாங்க. இவ்வளோ பெரிய திட்டத்தை கர்த்தர் வைத்திருக்கிறதுனால, இவ்வளோ பெரிய வாக்குத்தத்தத்தை கர்த்தர் வைத்திருக்கிறதுனால, அது மாத்திரம் இல்லை, சிறு பிள்ளைகளை வர என்னிடத்தில் இடம் கொடுங்கள், அவர்களை தடை பண்ணாதீர்கள் அப்படின்னு சொல்லி தேவன் வேதத்தில் சொல்லியிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்போது சிறு பிள்ளைகளை கர்த்தர் அதிகமாக நேசிக்கிறார். ஏன்னா அவங்களை கொண்டு ஒரு பெரிய திட்டத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். இதை அறிந்துதான் சத்ரு சிறு பிள்ளைகளுக்கு விரோதமாய் பல தீமையான காரியங்களை செய்கிறது நம்ம பார்க்க முடியுது. சமீபத்தில் பார்த்தீங்கன்னா அநேக பிள்ளைகள் கடத்தப்படுவதையும் அநேக பிள்ளைகள் கொலை செய்யப்படுவதையும் நம்ம பார்க்குறோம். குறிப்பாக ஒரு புள்ளி விவரம் சொல்லுகிறது, கடந்த வருடத்தில் மாத்திரம் பார்த்தீங்கன்னா 50,000 83,000 வரைக்கும் இருக்கிற சிறு குழந்தைகள் நம் தேசத்தில் கடத்தப்பட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு புள்ளி விவரம் சொல்லுகிறது. சமீபத்தில் கூட நீங்கள் செய்தித்தாளில் பார்த்துருப்பீங்க, டெல்லியில் பார்த்தீங்கன்னா 800க்கும் அதிகமான சின்ன பிள்ளைங்க காணாமல் போனதை நம்ம கேள்விப்பட்டோம். இதை பார்க்கும்போதே ஒரு பயங்கரம், இது பார்க்கும்போதே நம்மளுக்குள்ள ஒரு பயம் உண்டாகிறத நம்ம பார்க்குறோம். இன்னைய நாட்களில் இவ்வளோ பிள்ளைகள் காணாமல் போகிறாங்க, இவ்வளோ பிள்ளைகள் கடத்தப்படுகிறாங்க, அவங்க எங்கே போகிறாங்க, என்ன ஆகிறாங்க அப்படின்னு சொல்லி யாருக்குமே தெரியல.
அப்போ சத்துரு ஏதோ ஒரு காரியம் சிறு பிள்ளைகளுக்கு விரோதமாய் செய்வதை நம்ம பார்க்குறோம். ரோடு முன்னாடி வீட்டு முன்னாடி விளையாடி கொண்டிருக்கிற சின்ன பிள்ளை திடீர்னு காணோம். அநேக நம்ம தேசத்தில் பாருங்கள், தெருவோரங்களில் தங்கியிருக்கிற, பிளாட்ஃபார்மில் படுத்து கொண்டிருக்கிற அநேகரோட சின்ன பிள்ளைங்க திடீர்னு காணாமல் போது நம்ம பார்க்குறோம். அநேக பிள்ளைகள் கடத்தப்படுவதை பார்க்குறோம். மருத்துவமனையில் அநேக சின்ன பிள்ளைங்க கடத்தப்படுவதை பார்க்குறோம். பள்ளிக்கு போயிட்டு திரும்பி வீட்டுக்கு வரும்போது அநேக பிள்ளைகள் கடத்தப்படுவதை நம்ம பார்க்குறோம். அப்போ பெற்றோர்கள் பதறுவதையும் பெற்றோர்கள் இருக்கிற பயத்தையும் நம்ம பார்க்குறோம். அப்போது அநேக சின்ன பிள்ளைங்க கடத்தப்பட்டு இன்றைக்கி தவறான காரியத்திற்கு பயன்படுத்தப்படுவதை நம்ம பார்க்குறோம். ஏன் இப்படிப்பட்ட பயங்கரங்கள் நடக்கிறது? ஏன் இப்படிப்பட்ட தீமைகள் சிறு பிள்ளைகளுக்கு விரோதமாய் நடக்கிறது? இதற்கு காரணம் என்ன? சத்துரு ஏன் சிறு பிள்ளைகளை குறி வைக்கிறான்? இப்படிப்பட்ட பல கேள்வி நமக்குள்ள உண்டாகும். இதனை குறித்து பார்த்தீங்கன்னா, மதிப்புக்குரிய தேவனுடைய தீர்க்கதரிசி வின்சென்ட் செல்வகுமார் ஐயா மூலமாக கர்த்தர் சில வருடங்களுக்கு முன்பாக தீர்க்க தரிசனமாய் கர்த்தர் பேசியிருக்கிறார். சிறு பிள்ளைகளுக்கு விரோதமாய் இப்படிப்பட்ட தீமைகள் நடக்கும், சிறு பிள்ளைகளுக்கு விரோதமாய் இப்படிப்பட்ட பயங்கரங்கள் உண்டாகும் அப்படின்னு சொல்லி அந்த தீர்க்க தரிசனத்தை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். அந்த தீர்க்க தரிசனத்தை வாசிக்கிறேன். குழந்தைகளையும் சிறு பிள்ளைகளையும் குறிவைத்து அவர்களை அழித்து விடவும் அவர்கள் வாழ்க்கையை கெடுத்து விடவும் தக்கதான கொடிதான தீமைகள் தேசங்கள் மேல் வருகிறது அப்படின்னு சொல்லி கர்த்தர் பேசியிருக்கிறாங்க. பிள்ளைகளும் சிறு குழந்தைகளும் வியாபார பொருளாக மாற்றப்படுவாங்க அப்படின்னு சொல்லி கர்த்தர் பேசியிருக்கிறாங்க. அவர்களை குறிவைத்து செய்யப்படும் கொடிய வியாபாரமானது தேசங்களில் தீவிரமாக பரவும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் பேசியிருக்கிறாங்க. அப்போ சிறு பிள்ளைகளை கடத்தி ஒரு வியாபார பொருளாக மாற்றுவாங்க. நீங்கள் நம்ம பார்க்குறோம்ல, அநேக சிறு பிள்ளைகள் கடத்தப்பட்டு விற்பதை நம்ம பார்க்குறோம். வியாபார பொருளாக மாற்றப்படுவதை பார்க்குறோம். சிறு பெண் குழந்தைகளை லட்சியம் நடத்துவதை பார்க்குறோம். 6 வயசு சின்ன பிள்ளைங்களை கூட, 3 வயசு சின்ன பிள்ளைகளை கூட கடத்தி கொண்டு போய் கற்பழித்து அவரோட வாழ்க்கையை சீரழிக்கிற கொடிதான சம்பவங்கள் தேசத்தில் அரங்கேறுகிறத பார்க்குறோம். இப்படிப்பட்ட பயங்கரங்கள் அடுக்கடுக்காய் நடந்து கொண்டிருக்கிறத நம்ம பார்க்குறோம். இது எல்லாமே சாத்தானோட தந்திரம். அப்போது அநேக பிள்ளைகள் கடத்தப்பட்டு இச்சைக்கான காட்சி பொருளாகவும் இச்சைக்கான கருவிகளாகவும் விலை பேசப்படுவார்கள் அப்படின்னு சொல்லி கர்த்தர் பேசியிருக்கிறாங்க. அப்போ இவர்களை குறிவைத்து செய்யப்படுகிற வியாபாரம் திரைமறைவில் தீவிரமாக செல்வாக்கு பெற்றிருக்கும். இது வெளியே தெரியாது. இதற்கு பின்பாக ஒரு பெரிய நெட்வொர்க் இருக்குது. சின்ன பிள்ளைகளை விற்பதற்காகவும் சிறு பிள்ளைகளை வியாபார பொருளை மாற்றுவதற்காகவும் பின்னாடி ஒரு பெரிய நெட்வொர்க் இருக்கிறாங்க. அப்போது தொழிலதிபர்கள், நல்ல பணபலம் படைத்தவங்க, நல்ல வசதியானவங்க, அவங்க இதுக்கு பின்பாக இருந்து தன்னுடைய சுய லாபத்திற்காக, பணத்திற்காக, தன்னுடைய தொழில் பெருக்கிக் கொள்வதற்காக இப்படிப்பட்ட தீமைகளை திரைமறைவில் செய்து கொண்டிருக்கிறாங்க. அப்போது கர்த்தர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இவர்களை குறிவைத்து செய்யப்படுகிற வியாபாரம் திரைமறைவில் தீவிரமாக செல்வாக்கு பெற்றிருக்கும். இவர்களுடைய முகத்திரை கிழியும் போது இதன் பின்னணியில் நீங்கள் நம்ப முடியாத முக்கியஸ்தர்களும் பிரபலஸ்தர்களும் இருப்பதை நீங்கள் காண்பீர்கள் அப்படின்னு சொல்லி கர்த்தர் எச்சரித்து இந்த இடத்துல தீர்க்க தரிசனமாய் கர்த்தர் பேசியிருக்கிறாங்க. அது மாத்திரம் இல்லை, பிள்ளைகளை குறிவைத்து அவர்கள் மேல் தீமைகளை கட்டவிழ்த்து விடுவார்கள். பிள்ளைகளின் உணர்ச்சிகளில் தீமையை தூண்டியும் அவர்களுடைய உடல் உறுப்புகளுக்காக அவர்களை கொள்ளையிட்டு பிள்ளைகளை தீமைக்கும் வியாபாரத்திற்காக கொல்லவும் செய்யும் பொய்யான மனிதர்கள் மருத்துவத்துறையில் பெருகுவாங்க அப்படின்னு சொல்லி கர்த்தர் வெளிப்படுத்தி பேசியிருக்கிறாங்க. அப்போ இப்படிப்பட்ட பயங்கரங்கள், இப்படிப்பட்ட தீமைகள் சிறு பிள்ளைகளுக்கு விரோதமாய் அடுத்தடுத்து தேசங்களில் உண்டாகிறத நம்ம பார்க்குறோம். இப்போ கர்த்தர் சில வருடங்களுக்கு முன்பாக பேசினது தீர்க்க தரிசனம் இன்றைக்கு நம் கண்கள் காண வெகு தீவிரமாய் நிறைவேறி கொண்டிருக்கு நாம் பார்க்குறோம். இப்படிப்பட்ட பயங்கரங்கள் இன்னைக்கு செய்தித்தாள் எடுத்து பார்த்தாலே சிறு பிள்ளைகள் கடத்தப்படுவதையும், சிறு பிள்ளைகள் கொலை செய்யப்படுவதையும், சிறு பிள்ளைகள் லட்சியம் நடத்தப்படுவதையும், பெண் பிள்ளைகளோட வாழ்க்கை அவங்களோட சீரழித்து அவங்களுடைய மாம்சத்தை வீதியில் வீசி எறிய பண்ணுவதையும், இப்படிப்பட்ட பயங்கரங்கள் நம்ம பார்க்குறோம். ஒரு பாவம் அறியாத சின்ன பிள்ளைகள் ரத்தம் இன்னைக்கு பூமியில் சிந்தப்படுவதை பார்க்குறோம். இது தேசத்துக்கு ஒரு பெரிய சாபம். சின்ன பிள்ளைகள் ரத்தம் பூமியில் சிந்தப்படும் போது அந்த ரத்தத்தினால் தேசத்தில் ஒரு பெரிய சாபம் உண்டாகும். ஏன் தெரியுமா? சின்ன பிள்ளைகள் ரத்தத்தை பூமியில் சிந்த வைக்கும்படி பிசாசு போராடுகிறான். சின்ன பிள்ளைகள் ரத்தம் பூமியில் சிந்தப்படும் போது இது நிமித்தம் இந்த பொல்லாத பிசாசு, இந்த பொல்லாத ஆவிகள் தன்னை பலப்படுத்திக் கொள்வதற்காக இப்படிப்பட்ட அப்பாவி பிள்ளைகளுடைய ரத்தத்தை பூமியில் சிந்த வைக்கும்படி போராடுகிறான். கடத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டு இன்னும் சில இடங்களில் பார்க்குறோம்ல, நம்ம செய்தித்தாள் நிறைய வாசிக்கிறோம், நிறைய பார்க்குறோம். சிறு பிள்ளைங்களை பலியிடுகிற காரியம், மூடத்தனத்திற்காக அப்பாவி பிள்ளைகளை நரபலியிடுகிறத பார்க்குறோம். இப்படி பொல்லாத ஜனங்கள் தன்னோட சுய லாபத்திற்காக இப்படிப்பட்ட காரியங்களை, சிறு பிள்ளைகளுக்கு விரோதமாய் தீமையான காரியங்களை செய்து தன்னுடைய சுய லாபத்துக்காக செய்கிற காரியத்தை நம்ம பார்க்குறோம். இது எல்லாமே சாத்தானுடைய தந்திரம்.
இது எல்லாமே சாத்தானுடைய தந்திரம். இப்படிப்பட்ட தீமைகள் நாளுக்கு நாள் தேசத்தில் பெருகி கொண்டே போகிறது. இப்போ இந்த தீமைகள் கட்டப்படணும் அப்படின்னா கர்த்தர் என்ன சொல்றாங்கன்னா, சிறு பிள்ளைகளை ஆசீர்வதிக்கவும் அவர்களை பயன்படுத்தவும் தேவன் ஒரு பெரிய சித்தம் வைத்திருக்கிறதுனால, ஒரு பெரிய திட்டம் வைத்திருக்கிறதுனால கர்த்தர் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஜெபிக்கிறவன் எழும்பி இவைகளுக்கு விரோதமாய் தன் அதிகாரத்தையும் பட்டயத்தையும் பயன்படுத்தி கட்டுவானே ஆனால் நான் இவைகளின் மேல் ஜெயத்தை தருவேன் அப்படின்னு சொல்லி கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார். அப்போ இது நம்ம எதுக்கு ஃபோக்கஸ் பண்ணி ஜெபிக்கணும் அப்படின்னா, அப்பாவி பிள்ளைகளோட ரத்தம் பூமியில சிந்தப்படக்கூடாது. பிள்ளைகளை கர்த்தர் பாதுகாக்கணும். பிள்ளைகளை கடத்தி கொலை செய்து அவங்களை தவறான காரியத்துக்கு பயன்படுத்தி அவங்களோட உடல் உறுப்புகளை விற்கும்படி பின்பாக இருந்து ஒரு கூட்டம் வியாபாரம் பண்ணி கொண்டிருக்கிறாங்களே, அவங்களோட முகத்திரைகளை கர்த்தரை கிழிக்கணும். அதிகாரத்தில் இருக்கிறவங்களா இருக்கலாம், ஒருவேளை பணபலம் படைத்தவங்களா இருக்கலாம், இல்லை பெரிய அந்தஸ்து உள்ளவர்களாக இருக்கலாம். யாராக இருந்தாலும் சரி, நம்ம இந்த காரியத்தை ஃபோக்கஸ் பண்ணி ஜெபிக்கும் போது அதான் கர்த்தர் சொல்கிறார், ஜெபிக்கிறவன் எழும்பணும். ஜெபிக்கிறவன் எழும்பி இந்த காரியத்திற்கு விரோதமாய் தன் அதிகாரத்தையும் தன் பட்டயத்தையும் பயன்படுத்தி அந்த பொல்லாத ஆவிகளை கட்டுவானானால் நான் இவைகள் மேலே ஒரு பெரிய ஜெயத்தை கொடுப்பேன் அப்படின்னு கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார். அப்போ இதற்காக தான் இந்த நாளை சமீப நாட்கள் நம்ம பார்க்குறோம், தொடர்ந்து பார்க்குறோம். அப்போ இந்த தீமைகள் கட்டப்படணும், தேசத்தில் சிறு பிள்ளைகள் பாதுகாக்கப்படணும். இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் வீட்லேயும் என் வீட்லேயும் நம்ம வீட்லேயும் அநேக சிறு பிள்ளைகள் இருப்பாங்க. சிறு பிள்ளைகளோட பாதுகாப்புக்காக நம்ம அதிகமாக ஜெபிக்கணும். சின்ன பிள்ளைகளை தேவனோட கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கணும். கர்த்தர்களை பாதுகாத்து கொள்ளும்படிக்காக ஜெபிக்கணும். அது மாத்திரமல்ல, அவர்கள் மேல் தேவன் வைத்திருக்கிற ஒரு பெரிய திட்டம், கடைசி கால எழுப்புதல்ல, கடைசி கால தேவ திட்டத்தில் சிறு பிள்ளைகளை கர்த்தர் பயன்படுத்துவேன்னு சொல்லியிருக்கிறார். அவர்கள் நாவிலிருந்து கர்த்தரோட வார்த்தை புறப்படும் கர்த்தர் பேசியிருக்கிறாங்க. கடைசி காலத்தில் தீர்க்க தரிசன அபிஷேகத்தை அவங்க ஊற்றுன்னு சொல்லி கர்த்தர் பேசியிருக்கிறாங்க. அது மாத்திரமல்ல, சத்ருவை துரத்துகிற அந்த அபிஷேகம் அவங்க நாவிலிருந்து புறப்படும் சொல்லி கர்த்தர் பேசியிருக்கிறாங்க. இவ்வளோ பெரிய வாக்குத்தத்தத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். அதனால தான் இந்த வாக்குத்தத்தம் நிறைவேறக்கூடாதபடி சத்ரு சிறு பிள்ளைகளுக்கு விரோதமாக போராடுகிறான். நம்ம குடும்பத்துக்கு எல்லா சிறு பிள்ளைகள் மேலே அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும்படிக்காக ஜெபிக்கணும். அதே போல் இந்த கடைசி காலத்தில் வருகிற எந்த ஒரு தீமையும் நம் குடும்பத்தில் இருக்கிற சிறு பிள்ளைகளை தொடாதபடி, நம் தேசத்தில் இருக்கிற சிறு பிள்ளைகளை தொடாதபடி கர்த்தர் பாதுகாக்கணும்னு சொல்லி ஆண்டோட கருத்தில் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்கணும். அது இன்னைக்கு ஒரு 3 காரியத்துக்காக முக்கியமாக நம்ம ஃபோக்கஸ் பண்ணி ஜெபிக்க போகிறோம். முதலாவது காரியம் என்ன அப்படின்னா, சிறு பிள்ளைகளை குறித்து தேவன் வைத்திருக்கிற அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறட்ட ஆண்டவரே. ஆண்டவரே, நீங்கள் யோவேலில் சொன்னது போல அந்த கடைசி காலத்தில் நீங்கள் ஊற்றுவேன்னு சொன்னீங்களா, அந்த தீர்க்க தரிசன அபிஷேகம் எங்கள் சிறு பிள்ளைகளை ஊற்றப்படட்டும். எங்கள் சிறு பிள்ளைகள் எழும்பி ஆண்டவரே தீர்க்க தரிசனம் உரைக்கட்டும். ஆண்டவர் சத்துருவை துரத்தட்டும். கடைசி கால ஊழியத்திலையும் எழுப்புதல் திட்டத்திலையும் எங்கள் பிள்ளைகள் பயன்படுத்தணும்னு சொல்லி நீங்கள் பேசியிருக்கீங்களா ஆண்டவரே, அந்த வாக்குத்தத்தை நிறைவேறட்டும் அப்படின்னு சொல்லி ஜெபிக்க போகிறோம். ரெண்டாவது, நம்ம தேசத்தில் இருக்கிற எல்லா பள்ளிகளையும் ஆர்ஃபனேஜையும் அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல்ஸையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்க போகிறோம். சிறு பிள்ளைகள் கடத்தப்படுது தடுக்கப்படணும். சிறு பிள்ளைகளை கர்த்தர் பாதுகாத்து கொள்ளணும். கல்வாரி ரத்தத்துக்களை ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்கணும். மூன்றாவது, இந்த சிறு பிள்ளைகளோட ரத்தத்தை பூமியில் சிந்த பண்ணி தன்னை பலப்படுத்திக் கொள்ளும்படி போராடுகிற பொல்லாத ஆவிகள் கட்டப்படணும்னு சொல்லி ஜெபிக்க போகிறோம். இதற்கு பின்பாக இருக்கிற பொல்லாத மனிதர்களோட முகத்திரைகளை கர்த்தர் கிழிக்கணும்னு சொல்லி ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ண போகிறோம். இதை கேட்ட நாம இன்னையோடு மாத்திரல, தொடர்ந்து இந்த காரியத்தை குறித்து வைத்து உங்கள் தனிப்பட்ட ஜெபங்கள், குடும்ப ஜெபங்கள், சபையா ஜெபிக்கும் போது, குழுவா கூடி ஜெபிக்கும் போது இந்த காரியத்தை நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபித்தோம் அப்படின்னா நிச்சயமாகவே இந்த தீமைகள், சிறு பிள்ளைகளுக்கு விரோதமாய் வருகிற தீமைகள் தேசத்தில் எழும்பாதபடி கர்த்தர் முடக்கி போடுவது மாத்திரமல்ல, அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறி நம்ம சிறு பிள்ளைகள் எழும்பி தேசத்தில் கர்த்தருக்கென்று பெரிய காரியங்களை செய்வாங்க. கர்த்தர் நிச்சயமாகவே இந்த ஜெபத்தை கேட்டு ஒரு பெரிய காரியங்களை செய்ய போகிறார். நாம் தொடர்ந்து ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இந்த வேளையிலும் கூட நம்ம அநேக காரியங்களை கேட்டோம் இல்லையா? இந்த காரியங்களுக்காக கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபிக்க போகிறோம். நம்ம இருக்கிற இடங்கள்லேயே நம்ம கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு சிறு பிள்ளைகளும் ஆண்டவரே கர்த்தராகிய தேவன் தாமே ஆளுகை செய்யும்படிக்காக ஒப்பு கொடுக்கிறோம். இந்த கடைசி நாட்களில் ஆண்டவரே நீர் அவர்களுக்கென்று வைத்திருக்கிற அந்த ஒவ்வொரு வாக்கு தத்தங்களும் அது ஆமென்றும் ஆமேன் என்றும் நிறைவேற்றப்படும்படிக்காக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், என்னுடைய குமாரரும் குமாரத்திலும் தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள் என்று கர்த்தர் நீங்கள் விசேஷமாக வாக்கு பண்ணியிருக்கிறீங்களே ஆண்டவரே. ஆண்டவரே, எங்கள் சிறு பிள்ளைகள் மீது அந்த வாக்கு தத்தம் நிறைவேற்றப்படட்டும் ஆண்டவரே. அந்த தீர்க்க தரிசன ஆவியின் அபிஷேகத்தினால எங்க பிள்ளைகளை கர்த்தர் நிரப்புங்க ஆண்டவரே. அவங்க நாவுகளில் ஆண்டவரே அந்த அதிகாரம் வைக்கப்படும்படிக்காக இந்த வேளையில ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, சதிகாரனையும் பலிகாரனையும் அடக்கி போடத்தக்கதான வல்லமையினால ஆண்டவரே தகப்பனே அவங்க வாயில அந்த துதியில பலனை கர்த்தர் தாமே உண்டு பண்ணும்படிக்காக இந்த வேளையில் நாங்கள் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, அவங்க மீது தகப்பனே உம்முடைய விசேஷித்த வல்லமை ஆவியின் அபிஷேகத்தினால கர்த்தர் ஒவ்வொருவரையும் நிரப்பும்படிக்காக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, சிறு பிள்ளைகள் என்னிடத்துல வர இடம் கொடுங்கள் என்று கர்த்தர்
வார்த்தை நீங்கள் சொல்லியிருக்கிறீங்களே, சிறு பிள்ளைகள் உம்மிடத்தில் வரும்போது ஆண்டவரே நீர் தாமே உங்களுடைய ஆவிக்குரிய கண்களை திறங்க ஆண்டவரே, அவங்களுடைய செவிகளை திறங்க ஆண்டவரே. இந்த சிறு பிரயாரத்திலே அன்றே கர்த்தரை தரிசிக்கத்தக்கதான கிருபைகளை கர்த்தர் தாங்க ஆண்டவரே. இந்த கடைசி நாட்களில், தீமையான நாட்களில் பொல்லாத சத்ருவை எதிர்த்து நிற்கத்தக்கதான அன்று இந்த பலத்த அதிகாரம் அவங்க நாவுகளை வைக்கப்படட்டும் ஆண்டவரே. அந்த பலத்த வல்லமையினால கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளைகள் நிரப்புங்க ஆண்டவரே. அன்று இந்த கடைசி நாட்களில் கர்த்தர் தாமே சிறு பிள்ளைகளை பயன்படுத்துங்கன்னு சொல்லி இந்த வேளையில கூட நாம தாயாரோடு இணைந்து ஜெபிக்க போறோம். கர்த்தர் தாமே விசேஷித்த வல்லமையினால ஒவ்வொரு பிள்ளைகள் நிரப்பணும். நம்ம தேசத்தில் இருக்கிற, நம்ம சபையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் அந்த வல்லமையால் நிரப்பும்படிக்காக, கர்த்தர்களை எடுத்து பயன்படுத்தும்படிக்காக தாயாரோடு நம்ம இணைந்து ஜெபிக்க போறோம். இணைந்து ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, மை துதிக்கிறோம் அப்பா. எங்கள் சிறு பிள்ளைகளை உடைய கரத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த கடைசி நாட்களிலே ஆண்டவரே அவர்கள் மீது நீ ஊற்றுவேன் என்று சொன்ன அந்த வாக்குத்தத்தமான அபிஷேகம் எங்கள் பிள்ளைகள் மீது இறங்கி வரும்படிக்கு உடைய பாதத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, அவர்கள் கண்கள் திறக்கப்படவும் கர்த்தருடைய அபிஷேகத்தையும் வல்லமையும் பெற்றுக்கொண்டு இந்த கடைசி நாட்களிலே கர்த்தருக்கென்று பலத்த கிரியைகளை நடப்பிக்கும்படியாய், கர்த்தர் அவர்களை எடுத்து பயன்படுத்தும்படியாய் உடைய கரத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிற ஆண்டவரே. கர்த்தர் தாமே அவர்களை குறித்து வைத்திருக்கிற எல்லா திட்டமும் சித்தமும் 100% நிறைவேற்றப்படும்படியாய் உடைய வல்ல கரத்தில் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் தாமே அதை வாய்க்க பண்ணும்படியாய் ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகளை கர்த்தர் பலத்த கரங்களுக்குள்ளே வைத்து ஆண்டவரே நீர் பயன்படுத்தும்படியாய் உடைய கரத்தில் நாங்கள் தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். மீட்பரும் இரட்சகருமாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். ஆமேன், ஆமேன். கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டதற்காக கர்த்தருக்கு நம்ம நன்றி செலுத்துவோம். கர்த்தர் தம்முடைய விசேஷித்த வல்லமையினால் நம்முடைய சிறு பிள்ளைகளை கர்த்தர் நிரப்ப போகிறாங்க. அதுக்காக நம்ம கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த வேளையில் கூட நம்மோட கூட இருக்கிற சிறு பிள்ளை கடந்து வந்து எங்களை போல் இருக்கிற பிள்ளைகளை நீங்கள் நிரப்புங்க, எங்களை பயன்படுத்துங்கன்னு சொல்லி இணைந்து ஜெபிக்க போகிறாங்க. நம்ம சிறு பிள்ளையோடு இணைந்து ஜெபிக்கலாம். ஏசப்பா, இந்த நேரத்தில் சிறு பிள்ளைங்களுக்காக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். ஏசப்பா, அவங்களுக்கு வைத்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களும் நிறைவேற்றுங்க. ஏசப்பா, பகைஞ்சனும் பழிக்காரனையும் அடக்கி போல தேவநீர் உம் சத்துருகள் நிமித்தம் குழந்தைகள் பாலகர் வாயினால் பலன் உண்டு பண்ணினீர். இந்த வாக்குத்தத்தம் சொல்லியிருக்கிறீங்களே ஏசப்பா, இதை நிறைவேற்றுங்க. ஏசப்பா, எங்களோட கண்களை தருங்க, எங்களோட செவிங்களை தருங்க. ஏசப்பா, உங்களை வல்லமையினால் எங்களை நடப்புங்க. ஏசப்பா, இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். ஆமேன், ஆமேன். கர்த்தர் இந்த சிறு பிள்ளையினுடைய ஜெபத்தை கேட்டதற்காக நம்ம கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அப்பா, இந்த வேளையில் கூட ஒவ்வொரு சிறு பிள்ளைகள் மீது கர்த்தருடைய பாதுகாப்பின் கரம் கடந்து வரும்படிக்காக ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, ஒவ்வொரு ஸ்கூல்ஸையும் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே, ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல்ஸ் ஒப்பு கொடுக்கிறோம், ஒவ்வொரு ஆர்ஃபனேஜும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவருடைய ரத்தத்தின் வல்லமை அந்த இடங்களில் கடந்து வரட்டும் ஆண்டவரே. அப்பா, சிறு பிள்ளைகள் கடத்தப்படுகிற காரியங்கள் அன்றே இந்த இடங்களில் நடக்காதபடிக்கு தேவன் தாமே வேலடித்து பாதுகாத்து கொள்ளும்படிக்காக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா தகப்பனே, இப்படிப்பட்ட தீமைகள் எல்லாம் பிள்ளைகள் மீது வரும் என்று கர்த்தர் நீங்க பேசியிருக்கிறீங்களே ஆண்டவரே. இந்த வேளையில எங்க பிள்ளைகளுக்காக நாங்கள் உத்தரவாதம் செய்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அன்றைய தீமைகள் எது ஒன்றுமே உங்களை தொடாதபடிக்கு உங்களுடைய செட்டையின் மறைவில் வேலடித்து பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. அப்பா, சமீப நாட்களாக எங்க தேசத்தில் நாங்கள் கேள்விப்படுறோம் ஆண்டவரே. ஸ்கூலுக்கு போன பிள்ளைங்கள்லாம் வீடு திரும்பாம போனதோ ஆண்டவரே. தகப்பனே, ரோட்ல விளையாடி கொண்ட பிள்ளைகள் கடத்தப்பட்ட காரியங்கள் எல்லாம் நாங்கள் பார்க்குறோமே ஆண்டவரே. அப்பா தகப்பனே, இருக்க வீடு இல்லாதபடிக்கு அன்றைய ரோட்டோரத்தில் படுத்திருந்த குழந்தையெல்லாம் கடத்தப்பட்ட செய்திகளை நாங்கள் கேள்விப்படுறோம் ஆண்டவரே. அப்பா, இப்படிப்பட்டதான கொடிதான தீமைகள் அது எங்கள் பிள்ளைகள் மீது வராதபடிக்கு தேவனே நீரே பாதுகாத்து கொள்ளுங்கப்பா, நீரே பாதுகாத்து கொள்ளுங்க. உங்களுடைய பாதுகாப்பின் கரம் அவர்கள் மீது கடந்து வரட்டும்னு சொல்லி இந்த வேளையில் கூட நம்ம சகோதரியோடு இணைந்து நம்ம ஜெபிக்க போகிறோம். இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுடைய வீட்டுகள்லையும் அநேக சிறு பிள்ளைகள் இருப்பாங்க. அவங்க ஸ்கூலுக்கு போகும்போதும் வரும்போதும் கர்த்தர் தான் அவங்கள பாதுகாக்க முடியும். கர்த்தருடைய பாதுகாப்பு விசேஷமாக அவர்கள் மீது கடந்து வரட்டும்னு சொல்லி நம்ம இணைந்து ஜெபிக்க போகிறோம். ஜெபிக்கலாம். தோத்தரிக்கும் தகப்பனே, அப்பா, இந்த வேளையில் சிறு பிள்ளைகளின் பாதுகாப்புக்காக உம்மை நோக்கி பார்க்கிறோம் ராஜா. என் கர்த்தருடைய கரம் ஒவ்வொரு சிறு பிள்ளைகள் மேலே கடந்து வரட்டும் ராஜா. அப்பா, இந்த நாட்கள் ஆண்டவரே அநேக தீமையான காரியங்கள் சிறு பிள்ளைகளுக்கு விரோதமாய் கடந்து வருவதை நாங்கள் கேள்விப்படுகிறோமே. அப்பா, எங்கள் கண்கள் காணுது தகப்பனே. அப்பா, பள்ளிகளுக்கு கடந்து செல்கிற பிள்ளைகள் திரும்பி வர முடியாதபடி அவ்வளோ நிலைமைகள் எங்கள் பட்டணத்தில் நடக்குது தகப்பனே. அப்பா, தன்னுடைய சரீரத்தை ஆண்டவரே, சிறு பிள்ளைகளின் சரீரத்தை அப்பா பீறி போடுகிற காரியங்கள், அவர்கள் சரீரத்தை விற்கிற அவல நிலைமைகள் எங்கள் பட்டணத்தில் நடக்குதுப்பா. இந்த அவல நிலைமைகள் எங்கள் பட்டணத்தில் மாறப்படணும் ராஜா. அதற்கு உம்முடைய பாதுகாப்பின் கரம் கடந்து வரணும் தகப்பனே. அப்பா, இந்த வெள்ளமை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம்ப்பா. ஒவ்வொரு சிறு பிள்ளைகளை கர்த்தர் பாதுகாத்து கொள்ளுங்க. எங்கள் பட்டணத்தின் பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்க. எங்கள் சபை
உம்முடைய பிள்ளைகளை கத்தர் பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. அப்பா உம்முடைய பாதுகாப்பின் கரத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். கத்தருடைய கரம் ஒவ்வொரு மேல கடந்து வரட்டும். அப்பா பள்ளிகளை ஒப்பு கொடுக்கிறோம். அப்பா ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல்ஸை ஒப்பு கொடுக்கிறோம். ஒவ்வொரு ஆஃப்னேஜை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அப்பா சிறு பிள்ளைகள் எங்கெங்க கடந்து செல்கிறார்களோ ஒவ்வொரு இடத்துலையும் இயேசு கிறிஸ்து கல்வாரி ரத்தத்தை தெளித்து ஜெபிக்கிறோம் தகப்பனே. கத்தர் ஒவ்வொரு பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்க. கத்தரே நடத்துங்க. கத்தருடைய கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு நாம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமேன் ஆமேன். இந்த பாரமுள்ள ஜெபத்தை கர்த்தர் கேட்டதுக்காக நம்ம கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். இதே காரியத்துக்காக நம்ம மத்தியில் இருக்கிற சிறு பிள்ளையோடு இணைந்து அவங்க ஸ்கூலுக்கு போகும்போது வரும்போது எங்களை பாதுகாத்து கொள்ளுங்கன்னு சொல்லி இணைந்து நம்மோடு ஜெபிக்க போகிறாங்க. கர்த்தருடைய பாதுகாப்பு எங்கள் மீது கடந்து வரட்டும்னு ஜெபிக்க போகிறாங்க. சிறு பிள்ளையோடு கூட நம்ம இணைந்து நம்ம ஜெபிக்கலாம். ஏசப்பா சிறு பிள்ளைகள் உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சிறு பிள்ளைகளை நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. ஏசப்பா சிறு பிள்ளைகளுக்கு விரோதமாக வர தீமையிலேருந்து நீங்கள் அவங்கள பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. ஸ்கூலுக்கு போயிட்டு வர பிள்ளைங்கள்லாம் கடத்தப்படுறாங்க ஆண்டவரே. ஏசப்பா அதெல்லாம் நீங்கள் மாற்றி போடுங்க ஆண்டவரே. நிறையா சிறு பிள்ளைகள் தாய் தகப்பன் இல்லாமல் இருக்காங்க ஆண்டவரே. திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர் நீங்கள் தான் ஆண்டவரே. ஏசப்பா நீங்கள் பொறுப்படுத்தி கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தந்தையே. ஆமேன். ஆமேன் ஆமேன். இந்த சிறு பிள்ளையினுடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்டதுக்காக நம்ம கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். ஆண்டவரே இந்த பிள்ளைகளை கர்த்தர் நீர் பாதுகாத்துக் கொள்கிற கிருபைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஆண்டு இந்த வேளையில் கூட ஒவ்வொரு சின்ன பிள்ளைகளையும் ஆண்டவரே உங்களுடைய ரத்தத்துக்குள்ளே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே சிறு பிள்ளைகளுக்கு விரோதமாக தீமையான காரியங்களை செய்கிற பொல்லாத மனிதர்களுடைய கால்களை கர்த்தர் தாமே முடக்கி போடும்படிக்காக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே இதுக்கு பின்பாக ஆண்டவரே அவங்களுக்கு விரோதமாக என்ன காரியங்களை செய்தாலோ கர்த்தர் தாமே அந்த எல்லா காரியங்களையும் முடக்கி போடும்படிக்காக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா சிறு பிள்ளைகளை கடத்துகிறதும் ஆண்டவரே அவங்களுக்கு விரோதமாக செய்யப்படுகிற அந்த வியாபாரங்கள், சிறு பிள்ளைகள் கொல்லப்படுகிற காரியங்கள், இதற்கு பின்பாக கிரியை செய்கிற எந்த ஒரு மனிதர்களுடைய பாதங்களோ அது எங்கள் தேசத்தில் சுற்றி தெரியாதபடிக்கு கர்த்தர் தாமே முடக்கி போடும்படிக்காக இந்த வேளையில் நாங்கள் உத்தரவாதம் செய்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே அநேக சிறு பிள்ளைகளுடைய ரத்தத்தை சிந்த பண்ணி அது நிமித்தமாக தன்னை பலப்படுத்தி கொள்ளும்படிக்காக எழும்புகிற பொல்லாத ஆவிகளின் கிரியைகள் அது இயேசுவின் நாமத்தினால கட்டப்படும்படிக்காக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சிறு பிள்ளைகளுக்கு விரோதமாக ஆண்டவரே பொல்லாத மனிதர்கள் எடுக்கிற எந்த ஒரு திட்டங்களும் அது இயேசுவின் நாமத்தினாலே அது வாய்க்காதே போகட்டும் ஆண்டவரே. சிறு பிள்ளைகளுக்கு விரோதமாக சாத்தான் வைத்திருக்கிற எந்த ஒரு தந்திரங்களும் அது கருவிலேயே வேறறுக்கப்படும்படிக்காக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா சிறு பிள்ளைகளுக்கு விரோதமாக மறைமுகத்தில் செய்யப்படுகிற எல்லா கண்ணிகளும் எல்லா திரைமறை தீமைகளும் இயேசுவின் நாமத்தினால அது கட்டப்படும்படிக்காக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் தாமே இந்த எல்லா தீமைகளிலிருந்து சிறு பிள்ளைகளை பாதுகாக்கும்படிக்காக சிறு பிள்ளைகளுக்கு விரோதமாக கிரியை செய்கிற இந்த பொல்லாத மனிதர்களுடைய கிரியைகள் அது இயேசுவின் நாமத்தினால கட்டப்படும்படிக்காக நம்ம சகோதரியோடு கூட இணைந்து ஜெபிக்க போறோம். ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் தகப்பனே. அப்பா உம்முடைய கரங்களில் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எங்கள் தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு சிறு பிள்ளைகளுடைய கல்வாரி ரத்தத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய பாதுகாப்பின் கரம் எங்கள் பிள்ளைகள் மேலே கடந்து வரட்டும். இந்த கடைசி நாட்களில் சத்துருவானவன் பிள்ளைகளுக்கு விரோதமாக பலவிதமான தீமையான திட்டங்களை அரங்கேற்றி கொண்டிருக்கிறான். கர்த்தருடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். கர்த்தாவே இதோ தங்கள் சுய லாபத்திற்காக சிறு பிள்ளைகள் கடத்தப்படுகிற காரியங்களும் சிறு பிள்ளைகளின் உறுப்புகள் திருடப்படுகிற காரியங்களும் அவள் வியாபார பொருளாய் பார்க்கப்படுகிற காரியங்களும் இந்த நாட்களில் தீமையான மனிதர்கள் மூலமாய் பலமாய் அரங்கேற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. அப்படிப்பட்டவளுடைய கால்கள் எங்கள் தேசத்திலே சுற்றி திரியாதபடி கர்த்தர்களை முடக்கி போடுவீராக. அவள் கால்கள் முடக்கப்படணும் தகப்பனே. உடைய கல்வாரி ரத்தத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாட்களிலே தகப்பனே சத்துருவான சிறு பிள்ளைகளுடைய ஜீவனுக்கு விரோதமா ஆண்டவர் அவளுடைய ஆண்டவர் ஜீவன்களை அழிக்கும்படியா ஆண்டவர் அவளுடைய ரத்தத்தை பூமியிலே சிந்த பண்ணி தன்னுடைய பலனை பெருக்கிக் கொள்ளும்படியா எழும்பி போராடுகிற பொல்லாத ஆவியின் வல்லமைகள் அது கட்டப்படணும். அது இயேசுவின் நாமத்தில் மடங்கடிக்கப்படணும். உடைய கல்வாரி ரத்தத்தில் நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன். ஆமேன் ஆமேன். சிறு பிள்ளைகளோட ஜீவனுக்கு விரோதமாக எழும்புகிற பொல்லாத மனிதர்கள் பிடியிலிருந்து கர்த்தர் தாமே பிள்ளைகளை பாதுகாக்கிற கிருபைகளுக்காக நம்ம நன்றி செலுத்துவோம். நன்றி செலுத்துவோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த வேளையில் கூட இதே காரியத்துக்காக நம்ம மத்தியில் இருக்கிற சிறு பிள்ளையோடு இணைந்து நம்ம ஜெபிக்க போகிறோம். பொல்லாத மனிதர்களுடைய பார்வையிலிருந்து கர்த்தர் தாமே அவங்களை வேலையடித்து பாதுகாத்து கொள்ளணும். அந்த பொல்லாத மனிதர்கள் முடக்கப்படணும்னு சொல்லி ஜெபிக்க போகிறாங்க. நம்ம இணைந்து ஜெபிக்கலாம். ஏசப்பா நாள் கொடுத்ததுக்காக நன்றி ஏசப்பா. அநேக பேர் இந்த நாள் காணாமல் இருப்பாங்க ஏசப்பா. எங்கள் காண வச்சதுக்காக நன்றி ஏசப்பா. எல்லா சிறு பிள்ளைங்களும் உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஏசப்பா. உங்கள் கல்வாரி ரத்தத்தை தெளித்து ஜெபிக்கிறோம் ஏசப்பா. பொல்லாத மனிதர்கள் அவங்கள கடத்தி எடுத்துகிட்டு போய் அவங்க ஆர்கன்ஸ் எல்லாம் வித்துடுறாங்க ஏசப்பா. அதுக்கு எழும்பி போராடு பொல்லாத ஆவிகள் கட்டப்படணும் ஏசப்பா. ஏசப்பா சிறு பிள்ளைங்களோட ரத்தம் சிந்துபடி போராடுற பொல்லாத ஆவிகள் கட்டப்படணும் ஏசப்பா. பொல்லாத மனிதர்களின் திட்டங்கள் நிர்மூலமாக்கப்படணும் ஏசப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன்.
ஆமேன் ஆமேன். இந்த சிறு பிள்ளையினோட ஜெபத்தை கர்த்தர் கேட்டதுக்காக நம்ம கர்த்தருக்கு நன்றி செலுத்தும். ஆண்டவரே தகப்பனே, நாங்கள் ஏறெடுத்த ஒவ்வொரு ஜெபங்களையும் கர்த்தர் நீர் கேட்டதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. எங்கள் பிள்ளைகள் மீது உம்முடைய பாதுகாப்பு கடந்து வர கிருபைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன். என்ன நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில சிறு பிள்ளைகளுக்கு எதிரான பயங்கரங்களையும் தீமைகளையும் பார்த்துருப்பீங்க. இதுக்காக நாம இன்னைக்கு மாத்திரம் இல்ல, அனுதினமும் அதிகமா ஜெபிக்கணும். இந்த நிகழ்ச்சியில சொல்லப்பட்ட காரியங்களை நீங்க குறிப்பெடுத்திருப்பீங்கன்னு நாங்க கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறோம். சிறு பிள்ளைகள் நீங்க இதை பார்த்துட்டு இருப்பீங்கன்னா, உங்களை போல இருக்கிற சிறு பிள்ளைகளுக்கு நீங்க இன்னும் அதிகமா ஜெபிக்கணும். அப்ப கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாங்க. மீண்டும் இது போன்ற ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை கர்த்தருடைய கிருபை உங்களுடன் இருப்பதாக. ஆமீன்.